வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதமும் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் ஒன்று. ரெண்டாவது, கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக்கு பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக்கு பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. சூப்பராக இருக்குது டைம், நமக்கும் சூப்பராக இருக்குன்னா 5 வருஷம் நம்ம கஷ்டப்படுறது நம்மளுக்கு தான் தெரியும். பெட்டர் ஆகிட்டே போகுதுங்க. அதாவது இந்த மாதம் மட்டும் சொல்லலை, நியூ இயர் பலன், புத்தாண்டு பலன் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். இந்த வருஷம் கும்பத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த மாதம்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. சரிங்களா, மெயினாக இதில் நல்லா இருக்குன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்குது. சரி, கும்பமோட கேரக்டர் என்ன? கோவில் மேலே இருக்க கலசம். எப்போவுமே அவங்க முன்னேறத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. கும்பம் அடுத்து என்ன பண்ணணும், முன்னேறத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஃப்யூச்சரை பற்றி நிறைய யோசிப்பாங்க. அப்போனா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட், பணம் போடுங்க. பணம் போடுறது வளரும் கரெக்டான விஷயத்தில். இந்த டைமில் எங்கேயாவது போய்ட்டு யார்கிட்ட கொடுத்து ஏமாறுற கும்பமும் இருக்குது. ஆனால் கரெக்டான நிலமோ இல்லை கரெக்டான நகையிலையோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயோ ஸ்டாண்டர்டான கம்பெனிகளை போட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். எதனா ட்ரேடிங் பண்ணுறேன், கிரிப்டோ பண்ணுறேன், லாட்ரி சீட்டு ட்ரை பண்ண போகிறேன்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா தான் பிரச்சனை மாட்டேங்க. ஏன்னா அப்படி மாற்றவங்களும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மன அமைதி, மன ஸ்டெபிலிட்டி கிடைக்குங்க. ஏன்னா அதான் அந்த கும்பத்தில் இருக்கவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். 5 வருஷமாக நம்ம இருந்த குழப்பம், அவ்வளோ ஒரு குழப்பம். அதில் அந்த மன தெளிவும் மன ஸ்டெபிலிட்டி இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்ற தெளிவு நல்லா கிடைக்கும். மனசு தெளிவானால உடம்பும் தெளிவாகும். ஸோ ஹெல்த்து பெட்டராகும். ஏன்னா கும்பம் பார்க்க நல்லா இருப்பாங்க, குடும்பம் நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க. ஆனால் பானை பார்க்க பெருசாக இருக்கும், கல் எடுத்து அடைச்சா பட்டுன்னு உடைஞ்சிரும். கும்பமும் அந்த மாதிரி தான். உடம்பை பார்க்க நல்லாயிருக்கும், உள்ள 1008 பிரச்சனை இருப்பாங்க, ஸ்லோவாக நடப்பாங்க கும்பம். சரிங்களா? அப்போது அந்த ஹெல்த்து பெட்டராகும். ஸோ ஏதாவது உங்களுக்கு உபாதைகள் இருக்குது உடம்புலனா இப்போ டாக்டரை பார்த்து டக்குன்னு நீங்கள் சரி பண்ணிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, கும்பத்துக்கு எதுனா எதிரிகள் தொல்லை அதெல்லாம் கம்மியாகும். கும்பம் பொதுவாக நிறைய நல்ல காரியம் செய்வாங்க, பொது விஷயங்களுக்கு எடுத்து நிற்பாங்க, குடும்பத்துக்குன்னு முன்னாடி நிற்பாங்க. அது சில பேர்கிட்ட கோபத்தை உண்டாக்கும், எதிரிகள் வரும். அது முக்கியமாக மறைமுக எதிரிகள். ஏன்னா கும்பம் சும்மா சொல்லக்கூடாது, கஷ்டம். அது சொல்லுவாங்க, அந்த சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்ன்ற மாதிரி. கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு கெத்து இருக்கும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுற பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்க, அதனால் அவங்கள எதிர்க்க அவ்வளோ பெருசாக சண்டை போட முடியாது. மறைமுக எதிரிகள் ஜாஸ்தி, அந்த மறைமுக எதிரிகளும் கம்மியாவாங்க. கும்பமும் இந்த 5 வருஷம் 6 வருஷத்தில் ஏகப்பட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அது பர்சனல் லோனாகவும் இருக்கலாம், வீட்டு லோனாக இருக்கலாம், பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம். கடன் வாங்கியிருப்பாங்க நிறைய. அந்த கடன்கள் கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம்னா இதுக்கப்புறம் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா அப்புறம் முடியாது. வாங்கின கடன் குறையும், புதுசாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கேன், புதுசாக வாங்கிட்டே இருக்கேன்னா அப்போது குறையிறது கஷ்டம். ஸோ இதுக்கு வித் கிளாஸ் அப்படின்வாங்க. அதனால் இதுக்கப்புறம் கடன் வாங்கலைன்னா இருக்கிறது குறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. சரிங்களா? தொழில் நல்லா முன்னேறும், வேலையில் நல்ல முன்னேற்றம்,
தொழில் நல்லா முன்னேறும், தொழில் சூப்பராக முன்னேறும், நல்ல ப்ராஃபிட் வரணும். வெளிநாட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு இது வரைக்கும் ஃபாரின் போகாத கும்பலாம் இப்போ ஃபாரின் போகிறாங்க. ஃபாரின்ல இருந்து திரும்பி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் திருப்பியும் ஃபாரின் போகிறாங்க. இல்லை அட்லீஸ்ட் வெளியூர் வெளி ஸ்டேட்டாவது போகிறாங்க, இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு கிளம்புறாங்க. நல்ல விஷயமா சரிங்களா? ஸோ நல்ல முன்னேற்றம் இருக்கும், தொழிலும் முன்னேறும். ஸோ தொழில் முன்னேறும், வேலை முன்னேறும், இதெல்லாம் இருக்கணும். என்ன ஆகும்? செலவாகும். செலவு ரொம்ப 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 ஜாக்கிரதையாக பாருங்கள். தண்ணியாக செலவாகும். கும்பம் வந்து வேறு டக்குன்னு மறந்துடுவாங்க. கும்பமுக்கு வந்து ஏன்னா சனி பகவான் வீடுன்றதுனால மெச்சூரிட்டி இருக்கும், ஆனால் மறதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். டக்குன்னு மறந்துடுவோம். அது இப்போ சனி பகவான் தாக்கத்துலலாம் நல்லாவே மறப்போம். அதனால் யாருக்கு கொடுக்குறோம், எது கொடுக்குறோன்ட்டு எழுதி வைங்க. ஒரு எக்ஸல் ஷீட்டோ நோட் புக்கோ ஏதாவது எழுதி வைக்க யார் கொடுக்குறோம், எவ்வளோ வாங்கணுன்றது நல்லா தெரியும். முன்னே சொன்ன மாதிரி தான், கடன் வாங்கிடாதீங்க, முடிக்கிறது கஷ்டம். அதை விட முக்கியம் கடன் கொடுத்துடாதீங்க. நல்லா இருக்கிற காலத்துலேயே காசை கொடுத்தா நம்ம திருப்பி கேட்க மாட்டோம். கும்பம் நம்ம கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ நேரம் ரொம்ப சரியில்லை, அதனால் யாரும் கொடுத்துடாதீங்க. வாங்கிறது போராட்டம் ஆகிடும். ஓகே, திருமண தலங்கள் தான் ஜாஸ்தியாக இருந்ததுங்க கும்பத்துக்கு. இந்த வருஷம் எண்டிலெல்லாம் திருமணம் அந்த ரூட் கிளியர் ஆகிடும். ஏன்னா ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் கும்பத்துக்கு வந்து கல்யாணத்துக்கான ரூட்டு கிளியர் ஆகிடும். அதனால் நோ வரிஸ். இந்த மாதம் வந்து அதுக்கான முயற்சி கேட்டுங்க. இந்த மேட்ரிமனியில் போடுறதோ, புரோக்கர்கிட்ட பேசுகிறதோ, இல்லை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசுகிறதோ, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். லவ்லாம் யாருன்னா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ எதிரிகள் தொல்லையெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த வீட்டுங்களில் பேசி, பொண்ணு வீட்லேயோ மாப்பிள்ளை வீட்லேயோ பேசி என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். திருமணத்துக்கும் டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பெஸ்ட்டு மகப்பேறு நீங்கள் சீக்கிரம் தான் நம்ம சொல்லலாம். கும்பம் சில பேருக்கு வந்து உடல் நிலை ரொம்ப வீக்காக இருக்கும், அது இந்த டைம்லலாம் ரொம்ப வீக்காக இருக்கும் சரிங்களா? அதில் மகப்பேருக்குலாம் ட்ரை பண்ணுறோம், தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த நல்லதெல்லாம் நடக்கணும். என்னை வந்து சேஃபாக பார்த்துக்கூட ஆண்டவா அப்படின்னா எந்த ஆண்டவங்கிட்ட வேணும்னா சனி பகவான் கிட்ட தான், மங்கள சனீஸ்வரர்கிட்ட வழிபடுங்க. அதாவது சனீஸ்வரர் ஜேஷ்டா தேவி குளிகன் மாந்தி அவங்க குழந்தைங்களோட மனைவி குழந்தைங்களோட இருப்பார் மங்கள சனீஸ்வரர், அவரை வழிபடுங்க சரிங்களா? ரங்கநாயகியை வழிபடுங்க கண்டிப்பாக. ஏன்னா ராகு பகவான் உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால ரங்கநாயகி வழிபடுங்க. சிவபெருமான் பார்வதி டிஃபால்ட் அவங்களே வழிபடுங்க. இவங்களெல்லாம் வழிபட வாழ்க்கையில் சிறப்பிங்க. பள்ளியறை பூஜைக்கு சாம்பிராணி வாங்கி கொடுங்க, அன்னதானம் கொடுங்க. தயிர் சாதம், எள்ளு சாதம், அன்னதானம் கொடுக்க இந்த மாதம் நீங்கள் வந்து சிறப்பாக வாழ்வீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட் ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும் சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எதுவும் இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, நூற்றுக்கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும் சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும், எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்பட்டவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம்.
உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மே 2026 கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மே 2026 இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஆண்டு கிரகமாகிய குரு 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஜூன் மாதம் தான் குரு பயிற்சி வருகிறது. மை மாதத்தில் எந்த பயிற்சியும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராசிக்குள்ள ராகு இருக்கிறார், 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ஸோ இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் கும்பராசி பொறுத்த வரைக்கும். மாத கிரகம் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராசி அதிபதியாகிய சனியை பாதிக்கிற அளவுக்கு முதல் 2 வாரம் இருக்கிறார். 3rd and 4th வீக்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போய் ராசி அதிபதியோட தாக்கத்திலிருந்து விலகிறார். சனியும் செவ்வாயும் சேருவது நல்லதில்லை. அது ஒரு ஏப்ரல் மாதம் கடைசியிலிருந்தே மே 2 வாரங்களும் சனியோட பாதிப்பு இருக்கு. ஸோ அதனால போக போக மே மாதம் போக போக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சுக்கிரன் 4ஆம் இடத்திலிருந்து வீடு, வண்டி, வாகனம், தாயார் அது போன்ற விஷயத்துல நல்ல ஒரு பலனை கொடுக்குது. வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள், வாழ்வை மேம்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி புதனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் கணிசமான டைம் மே மாதம் இருக்கிறதுனால மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, புத்திசாலித்தனமாக சில முடிவுகளை எடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கணக்கு வழக்கில் எல்லாம் நல்லா வரக்கூடிய அமைப்பு, அக்கௌண்டன்சி, ஆடிட்டர் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க. அதே மாதிரி ராஜயோகாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறத ஒரு 2-3 வாரம் தான் இருக்கும். அந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மே 2nd and 3rd and 4th வீக் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கிறதுனால நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். சூரியன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு மாறார். அதுவும் இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. ஸோ எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நன்றாக ராசிக்குள்ள ராகு 7ல் கேது இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு குடும்பத்துக்குள்ள அப்பப்போ வரும். பங்குதாரர்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ள முதல் இருந்த மாதிரி ஒரு அன்னோனியம் இல்லாமல் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட், கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்பு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி சுக்கிரன் அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால, அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதியோட தாக்கத்திலிருந்து விலகி வரனால மே மாதம் போக போக ஒரு நல்ல பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் 7ஆம் வீடுங்கிற மனைவி ஸ்தானாதிபதி, கணவர் ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதும் நல்லது தான். ஸோ ஓரளவுக்கு கிரக நிலைகள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் ராசி அதிபதி ராகுவோட தாக்கத்தில் இருக்காருங்கிறது மறந்துடக்கூடாது. திடீர்னு நம்ம சில முடிவுகள் எடுத்து மாட்டிக்கொள்வோம். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், மூச்சு பயிற்சி பிராணாயாமா பண்ணணும். அது மாதிரி அமைப்புலாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாக்கங்கள் திடீர்னு தேவையில்லாத ஒரு முடிவுகளை எடுத்து மாட்டிக்கொள்ளாமல் பொறுமையாக எந்த ஒரு விஷயமும் தீர ஆராய்ந்து நல்ல ஒரு அமைப்புகளாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ராசி அதிபதி ராகுவோட இருக்கிறதுனால திடீர் கோவப்படுவது, திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறதுலேருந்து நீங்கள் விலகி நான் சொன்ன அந்த மெடிடேஷன் பிராணாயாமம்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா மனசு சாந்தமாக, திடீர் அந்த ஓவராக எக்ஸைட் ஆகிறது, ஓவராக கோவப்படுறது அல்லது ஓவராக பயப்படுறதுங்கிற மாதிரி விஷயம் இல்லாமல் பொறுமையும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புகள்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஏப்ரல் மாதம் தான் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினருக்கும் கொஞ்சம் கொடுக்குது. மாணவர்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, இப்போ கொஞ்சம் நல்லா படிக்கிறாப்புல, நல்லா புரிஞ்சு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுற அமைப்புகள். அதே சமயத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ப்ரொவைடட் உங்கள் தசாபுக்திகள் அதை காட்டக்கூடிய அமைப்புகளில் போய் கொண்டிருந்ததுன்னா, அதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் போயிட்டு இருந்ததுன்னா இந்த கோச்சாரம் நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரமே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் முறையில் நாம் போட்டு அதில் எது மாற உங்களுடைய லக்னம் இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலமா, திக்பலமா எப்படி இருக்குது, நீங்கள் கும்பராசியில் சதய நட்சத்திரமா, அவிட்டமா, புரட்டாதியா, எது மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க,
என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாற நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய கர்மவினை என்ன, எது மாதிரி விஷயங்கள் அடுத்த வரக்கூடிய 6 மாதத்துக்கு தென்படுகிறது, எந்த நேரத்தில் எது நடக்கும், லாங் டேர்ம் எப்படி காட்டுது, பாஸ்ட் எப்படி போச்சு, இப்போ ப்ரெசென்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு என்ன ஆதிபத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கணித்த அந்த பலன்களுக்கு அலைன் பண்ற மாதிரி சில அமைப்புகளை, வாழ்க்கை திட்டங்களை, வாழ்க்கை செயல்பாடுகளை நீங்கள் அமைத்து கொண்டேனால் தேவையற்ற பணவிரைவு, தேவையற்ற சமய விரைகள்லாம் அபிநயம் பண்ணி எந்த விஷயங்கள் எந்த நேரத்தில் செய்வது நல்லது, வேலை மாறுவது எப்போது, வேலை மாற்றம் தேவையா, எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், தொழில் எப்போ ஆரம்பிக்கலாம், தொழில் அபிவிருத்தி எப்போ பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், கல்யாணம் எப்போ நடக்கக்கூடிய அமைப்பு என் பொண்ணுக்கு இருக்கு, எப்போ குழந்தை பேர் எதிர்பார்க்கலாம், இந்த புத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் எப்போ வருது, எப்போ கலத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற இல்லற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வருகிறது, எப்போ பண நல்லாவே கடனை அடைத்து பணம் கடலை அடைக்கக்கூடிய அமைப்புகள் எப்போ தெரியுதுங்கிறதெல்லாம் எப்படி ஒரு கூகுள் மேப் ஒருத்தருக்கு போகிற ரூட்டை காமிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ட்ரிப்பை பிளான் பண்ணி வாழ்க்கையில அந்த ட்ரிப்பை சக்சஸ்ஃபுல்லாக அவர் முடிக்க வைக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி எது மாதிரி ஒரு பிளானிங்ல இருக்கும், எது மாதிரி அமைப்புகள், டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் நம்ம அடிக்க வாசிக்கணும், எந்த நேரத்தில் வேகமாக போகணும், எந்த முடிவுகளை எப்போ எடுப்பது நல்லது, நம்மளுடைய யோகமான கிரகங்கள் என்ன, அந்த கிரகத்தின் காரத்துவம் என்ன, அந்த கிரகம் எது மாதிரி தொழிலை கொடுப்பார், எது மாதிரி படிப்பை கொடுப்பார், எது மாதிரி லைன்ல நம்ம போனோம்னா நல்லது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணுமா அல்லது கன்சல்டிங் முறையில் பண்ணலாமா, வியாபாரமா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டா, அல்லது உள்நாட்டில் மேனுஃபேக்சரிங் மாதிரி பண்ணுறதா, அல்லது வேலையா, வேலைங்கிற எது மாதிரி துறை, ஐடி துறை நல்லா வருதா, அதே சமயத்தில் வேற மாதிரி ஒரு டொமைன், மெடிக்கல், ரியல் எஸ்டேட், அது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்ட்ல எப்படி நடந்தது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை நடந்ததா, இப்போ ப்ரெசன்ட் என்ன போயிட்டு இருக்கு, அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எது மாதிரி விஷயமா காட்டுதுங்கிறத நல்ல விதமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை திட்டங்களையும் நம்ம செயல்பாடுகளையும் நம்மளுடைய முயற்சிகளையும் நம்மளுடைய காலங்களையும் அந்தந்த காலத்தில் அது செய்யணும்பாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது தேவையற்ற தோல்விகள், தேவையற்ற விரயங்கள், சமய விரயங்கள், பொருள் விரயங்கள் எல்லாம் போயிட்டு, ஏன்னா நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை. நம்ம மிஞ்சி போனால் ஒரு 75-80 வயசு வாழும் பொழுது 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய தொழில் வேலையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த 30 வருஷம் நம்ம இம்பார்ட்டன்ட், 30 to 60. ஸோ அது மாதிரி ஏஜில் நம்ம என்ன மாதிரி தசா வருது, எந்த டைமில் நம்ம பயங்கரமான முயற்சிகள் செய்யலாம், எந்த டைமில் நம்ம இதே இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கர்ம வினையை குறிக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கம் மூலமாக போட்டு நம்ம பலனை பார்க்கும் பொழுது இந்த பொது பலனை காட்டிலும் இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பாத்து திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம் மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது.
என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் வந்து இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி, அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டுமல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா, அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்குறத காட்டிலும் வந்து நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு வந்து கர்மா வந்து தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் வந்து அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். குழப்பத்தின் உச்சியில் இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்களை தர இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழப்பம் முழுவதும் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு மாதமாக, ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மே மாதம், அதாவது இந்த மே மாதம் அப்படிங்கிற 30 நாளும் உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாகவே இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி, ஒரு தெளிவு, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஆக்டிவான ஒரு சூழ்நிலை இது உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த குழப்பங்கள், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், இது ரெண்டும் சரியாகுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த அல்லது நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி அல்லது வாகனம், லக்ஸரியான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய சகோதர வழியில் பெரிய அளவிலான சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் பண்ண ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில்னு பார்க்கும்போது கட்டுமான தொழில் அல்லது இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழில் அல்லது ஒரு சாதாரண ஒரு தினக்கூலியான ஒரு தொழில் இருந்தால் கூட அந்த தொழிலில் ஒரு நிம்மதி, அதன் மூலம் ஒரு லாபம், அதன் மூலம் ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய தந்தை வழி அனுகூலங்கள், தந்தை வழியிலேருந்து அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதா இருக்கட்டும், தந்தை வழி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே, இதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு, நல்ல ஒரு தீர்வுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி தந்தை வழி சொத்தில் ஏதேனும் வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதுவும் முடிவுக்கு வரும். ஒரு பத்திரமோ ஒரு பேப்பர்லேயோ ஒரு டாக்குமெண்ட்லேயோ பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் அது அமையும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பத்திரம், பேப்பர், டாக்குமெண்ட் இந்த மாதிரியான துறைகளில் அல்லது ஒரு சின்ன வியாபாரங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருந்தீங்க அப்படின்னாலும் கூட
அது உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்கும். அல்லது இந்த மாதிரியான ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். ஆல்ரெடி நீங்கள் தொழில் செஞ்சு தொழில் நொடிஞ்சு போய் தொழிலை விட்டுட்டு வெளியில் வந்திருப்பீங்க. மீண்டும் தொழில் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. அது நண்பர்கள் மூலமாக அந்த ஒரு எண்ணங்கள் உருவாகிருக்கும். யாரையும் நம்பி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்போ இருக்க மாட்டீங்க. ஆனால் செய்யக்கூடிய காலகட்டம் செய்யலாம். செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அது முன்னேற்றத்தை தரும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. நண்பர்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி நீங்கள் வாங்கி செய்யும்போது கண்டிப்பாக அது லாபத்தை தரும். நண்பர்களை, குறிப்பாக நண்பர்களை இந்த மே மாத காலகட்டத்தில் நம்பலாம். அவங்க செய்யக்கூடிய உதவி நிச்சயமாக மனசார செய்வாங்க. அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி சகோதர வழி உதவியும் கிடைக்கும். சகோதரனும் சகோதரியும் உங்களுக்கு மனசார இந்த மே மாதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுடைய உதவியின் மூலமாக நீங்கள் வெற்றி அடையலாம். உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசணும். உடல் ஆரோக்கியத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள், அதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட மருத்துவங்கள், இதனால் ஏற்பட்ட உடல் முன்னேற்றங்கள், இது இன்னும் நல்ல ஒரு நிலைக்கு உடல் ஆரோக்கியத்தை நோக்கி தான் போகுது. ஸோ உடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது ஒரு பக்கம். எப்படி இருந்தாலும் இந்த கிரக நிலைகளை தொட்டு பார்க்கும்போது உடல் ஹெல்த் வைஸ் ரொம்ப ஃபிட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்களும் கவனமாக வச்சுக்கோங்க. கடந்த காலகட்டங்கள் மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் ஒரே ஒரு எச்சரிக்கையை மட்டும் நான் கொடுக்கணும் உங்களுக்கு. ஜாப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இப்போவும் பிரச்சனைகள் உண்டு, வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக ஏதேனும் ஒரு சிக்கல்களை நண்பர்களோ அல்லது நண்பர்கள் அல்லாத எதிரிகளோ இழுத்து விடுறதுக்கு பார்ப்பாங்க. அதை பொறுத்து மட்டும் உங்களுடைய ஜாப்பில் உங்களுடைய கவனம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படி இல்லாமல் கொஞ்சம் கவனக்குறைவாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதனால் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ ஜாப்பில் மட்டும் கவனமாக இருங்க. வேறு எந்த சிந்தனைகளும் வேண்டாம். நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.